ஹாய் எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் என்னோட பெஸ்ட் விஷஸ். யூஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது வெறும் ஒரு எக்ஸாம் இல்லை, நம்ம லைஃபோட மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதை எப்படி கிளியர் பண்ணுறது? நம்ம படித்தா மட்டும் போதுமா? இல்லை, இதை கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு யூனிக்கான ஸ்ட்ராட்டஜி தேவை. ஜென்ரலாகவே ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னா புக்கில் இருக்க கான்செப்ட்ஸை மட்டும் படித்தா பத்தாது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக சில அப்ரோச்சஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கும்போது பர்டிகுலராக யூஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் உங்ககிட்ட சில டிப்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். இது கண்டிப்பாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸையும் பேட்டர்னையும் எக்ஸாம் பேட்டர்னையும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணணும். சிலபஸில் வந்து எத்தனை யூனிட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு யூனிட்லேயும் எத்தனை டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை எடுத்து எப்படிலாம் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, ஆத்தரை பற்றி கேட்டிருக்காங்களா, ஆத்தரோட அதர் ஒர்க்ஸ் பற்றி கேட்டிருக்காங்களா, இல்லை வந்து சிலபஸில் கொடுத்த டாப்பிக்கில் இருந்து நல்லா டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி கேட்டிருக்காங்களா, அப்படிலாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் ரீசெண்டாக வந்ததுனால நிறைய கொஷின் பேப்பர்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியாது. நான் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கிளியர் பண்ணதுனால நிறைய ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன். அதில் எப்படி கேட்டிருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கும், இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாமே வந்து படிச்சுட்ருப்போம். அப்படி படிக்கக்கூடாது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். யூனிட் 10ல் மேரி வூல்ஸ்டோன்கிராஃப்ட் எழுதின எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த உமன் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். வூல்ஸ்டோன்கிராஃப்டோட எல்லா ஒர்க்ஸையும் வந்து டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு கிடையாது. அது கண்டிப்பாக வந்து அந்த மாதிரிலாம் வராது. வூல்ஸ்டோன்கிராஃப்டோட பயோகிராஃபி படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணும். அவங்களோட ஒர்க்ஸோட நேம்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன பீரியடில் எதெல்லாம் எழுதியிருக்காங்க, எல்லா ஒர்க்ஸும் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டைட்டில் மட்டும் எனஃப். தென் அதோட இயர்ஸ்லாம் வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது உள்ள டீட்டெயிலாக படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நெசசரி கிடையாது. நீங்கள் கொஷின் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேருந்து எந்த கொஷினும் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. தென் என்ன படிக்கணும் அப்படின்னா டாபிக். இப்போ வந்து எ விண்டிகேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் த உமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப டீட்டெயிலாக ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா டீட்டெயில்ஸும், அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆத்தரோட பேசிக்ஸை வந்து படிக்கணும்னு சொன்னீங்களே, அதில் என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆத்தரை பற்றி, அவங்களோட பர்த் இயர், டெத் இயர் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுருக்கணும். இது எம்சிக்யூஸில் டேரெக்டாக வந்து வரும். அதர் வேக்ஸில் டைட்டில்ஸ் மட்டும் படித்தா போதும், கண்டென்ட்டை வந்து டீட்டெயிலாக படிக்க வந்து தேவையில்லை. டெக்ஸ்ட் அனலைசிஸ் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை கண்டிப்பாக படிங்க. போமாக இருந்தால் ஃபஸ்ட் லைனு, லாஸ்ட் லைனு, இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோஸாக இருந்தால் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்ஸை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒர்க்கோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, சோசியல் கான்டெக்ஸ்ட்டு, இன்டலெக்சுவல் பேக்ரவுண்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதிலேருந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். லிட்டரரி டிவைசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெட்டோரிக்கல் டிவைசஸ், எக்ஸாம்பிளுக்கு மெட்டஃபர், சிமிலி, ஐரணி, பாரடாக்ஸ் இல்லைன்னா லிட்டரரி டிவைசஸ். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இமேஜரி, சிம்பிளிசம் இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு வேர்டும் ஏன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க போமில் அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். கோட்ஸு, இப்போ ஒரு வேர்டில் இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கண்டிப்பாக வந்து படிச்சிருக்கணும். இல்லைன்னா வந்து வாக்கில் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு ரைட்டர் சொன்னதெல்லாம் வந்து ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அது எந்த கான்டெக்ஸ்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இது டேரெக்டாக கொஷினில் வரும். என்ன தான் நம்ம எல்லாத்தையும் படித்தாலும் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அல்டிமேட் டெஸ்ட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஒரு 2 வருஷமாக தான் நடக்குது. அதனால் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் படித்த கான்செப்ட்ஸை எம்சிக்யூஸில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோரும் நிறைய நோட்ஸ் வந்து வச்சுருப்பீங்க, அதை ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக நோட்ஸு, ஆத்தர் வைஸ் நோட்ஸு, ஒர்க் வைஸ் நோட்ஸு பிரித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரிவிஷன் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஷார்ட்ஸ் நோட்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.